1995 என்னுடைய பள்ளி படிவத்தை முடித்தேன். என்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய நண்பர்கள், நான் என்னுடைய 12வது படிக்கிற வரையும் ஒரு ட்ரை சைக்கிளில் வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் போயிட்டு வருவேன், வேற எங்கேயுமே நான் போக மாட்டேன். அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்னைய அவங்க பைக்கில் உட்கார வச்சு என்னைய வெளியில் கூட்டு போகணுன்னு விருப்பப்பட்டாங்க. அப்போது கேந்திர வித்யாலயா அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் பிபி குளத்தில் இருக்குது. அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் எதிர்த்தாப்புல ஒரு பேக்கரி இருந்தது, ஐயங்கார் பேக்கரின்னு. அங்க என்னை கூட்டு போயிருந்தாங்க பைக்ல என்னை உட்கார வச்சு. அந்த இடத்துக்கு போனப்போ அவங்க கடைக்குள்ள போயிருந்தாங்க. அன்னைக்கு 2 குழந்தைங்க வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த 2 குழந்தைங்களும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் இங்கிலீஷ்ல எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு 4வது 5வது குழந்தைங்கள்னு நினைக்கிறேன், 4வது 5வது படிக்கிற குழந்தைகள் நினைக்கிறேன். அவங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாச்சு. என்னுடைய நண்பர்கள் வந்த உடனே நான் கேட்டேன், இவ்வளவு அழகா பேசுறாங்களே, நம்மளாலலாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பேசணும்னா நம்ம சிறு வயசுல இருந்தே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும். கேந்திர வித்யாலயால ஃபுல்லா அவங்க இங்கிலீஷ்லயே படிக்கிறதுனால அந்த குழந்தைங்க அப்படி பேசுறாங்கன்னு. எனக்கு நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் தெரியல. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வெளி உலகத்தை பார்க்காத வரையும் ஒன்றும் தெரியல. இந்த வெளி உலகத்தை பார்த்து இவ்வளோ இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னையில இருந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சேன். அன்னையிலேருந்து டெய்லி நம்மளும் இங்கிலீஷ் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி 1995 பீரியட்ல எல்லாம் இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எந்த டூல்ஸும் கிடையாது. ஒரே டூல் புத்தகம் மட்டும்தான். வேற சோர்சஸ்லேருந்து புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை கொஞ்சமா படிச்சு நான் என்னை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். 2004 என்னை பத்தி த ஹிந்து அப்படின்ற நாளிதழில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் எனக்கு வந்தப்போ நான் அந்த கால் அட்டன் பண்ணி பேசினேன். அன்னைக்கு இருக்கிற அந்த கேந்திர வித்யாலயனுடைய பிரின்சிபல் எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆர்டிகிள்ஸை பார்த்துட்டு இங்க நீங்க +2 போர்டு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெப் டாக், மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய இந்த 3வது 4வது குழந்தைங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு அதே ஸ்கூல்ல என்னைய ஸ்பீச் கூப்பிட்டாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஸ்பீச் நான் கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்னது இதே மெசேஜ் தான். என்னுடைய மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பம் இந்த இடத்துல தான் இருந்தது. இன்னைக்கு அதே ஒரு 9 வருடத்துல அதே ஸ்கூலுக்கு முன்னாடி அங்க படிக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுது அப்படின்னு நினைச்சா இந்த மாற்றத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ என்னாலேயே இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா உங்களால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். ஆனா அதற்கு நான் எடுத்துக்கிட்ட எவ்வளவு நாட்கள்ன்றதை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆனது நான் யாருன்னு வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம உடனே குயிக்கா ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாளைக்கு காலையிலே நம்மளுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்து பயணம் பண்ணக்கூடாது. இல்ல நம்மளுடைய இலக்கை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பயணத்தை தொடரணும். நம்ம பயணத்தை தொடர்ந்து அந்த பயணத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு விரைவான ரிசல்ட் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உறுதியான ரிசல்ட் கிடைக்கும். அன்னைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும், அதை சுவைக்கவும் முடியும்.